வணக்கம் நண்பர்களே. நவகிரகங்கள் அடிப்படையில் தான் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தீர்மானிக்க முடியும். அந்த வகையில் நவகிரகங்களோட நீச்ச உச்ச அடிப்படையில் அமாவாசை கணக்கில் கொண்டு இந்த 15 நாட்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த மாதங்களே சரி, இந்த 15 நாட்களும் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பட்டவங்கிறதையும் பார்த்துடலாம். அறிவோட நாயகனா புதனா இருக்கக்கூடிய இவங்களுக்கு அதிபதியா இருக்கிறதால நீங்க எப்போதும் புத்திசாலிகளா இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுடைய மூளை அதிக அளவுல பலம் பெற்றுதான் இருக்கும். உடல் பலத்தை காட்டிலுமே உங்களுக்கு மூளை பலம் உறுதுணையா இருக்கும். நீங்க புத்திசாலிகளா உங்களுடைய மூளை மின்னல் வேகத்துல யோசிக்கக்கூடியங்களா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்ற நீங்க உங்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட சிந்திக்கிறது இல்லை. இதுதான் உங்களுக்கு பலவீனமாவே அமைஞ்சிருக்குது. அதிக புத்திசாலித்தனத்தையும் மிகச்சிறந்த நிர்வாகத்திறமையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஆன்மீகத்திலையும் அளவு கடந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இரட்டை சின்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்கள திருவாதிரை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதம், மிருகசீரிஷம் 3, 4 பாதம், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவங்க மிதுன ராசிக்குரியவங்களா பார்க்கப்படுறாங்க. இந்த 15 நாட்களுக்கும் என்ன மாதிரி பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு கூட வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண நினைச்சீங்கன்னா வாராகியம்மன் ஜோதிட நிலைய நிர்வாகி பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போது எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிந்தனையை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட எப்போதுமே இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். யாருக்குமே அடிபடியாத தன்மைங்கிறது இவங்க கிட்ட காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் துல்லியமா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த 15 நாட்களுக்கும் என்ன மாதிரி ஏற்பட போகுதுன்னா, இந்த 2 வாரமும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கிற மாதிரி தான் மனசுல இருக்கும். செலவு, வீண் விரயம், அலைச்சல், உடல்நல பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலக்கழிக்கிறதா நீங்க உணர்வீங்க. இந்த மாதத்துல இருந்து 2ஆம் பாதியில நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த ஜூன் 10 நாட்களுக்கு பின்னாடி நீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பல வாய்ப்புகளையும் பெற போறீங்க. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்ககிட்ட ஒத்துழைப்போடையும் ஆதரவாகவும் மற்றவங்க செயல்படுவாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் பல நெருக்கடிகள் இருந்துட்டு வந்த சூழ்நிலை எல்லாமே குறைஞ்சி மனசுல ஒரு நிம்மதி அதிகரிக்கும். உங்க இல்லத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவு போகுதுன்னு சொல்லலாம். புதன் ஆட்சி பெற்று அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபம் கிடைக்கும். வாய்ப்பை நீங்க கச்சிதமா பயன்படுத்தி கொள்ள பாருங்க. உங்க வசதியும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. செவ்வாய் ஆட்சி அமர்ந்திருக்கிறது, லாபஸ்தானத்துல இருக்கிறது, இது எல்லாமே வியாபார விஷயம், மூத்த சகோதர விஷயம், வேலை சார்ந்த விஷயம், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நல்ல யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற்றிருக்க போறீங்க. இந்த மாச தொடக்கத்திலேயே கடுமையான நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியா ஆரம்பத்துல சில ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டங்கள் இனி வரக்கூடிய இந்த 2 வாரங்களுக்கு பின்னாடி வருமானத்துக்கு பெரிய செலவுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லாம இருந்திருக்கும். கடன் வாங்கி தான் செலவு செய்யணுங்கிற சூழல்லாம் ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய இந்த 2 வாரங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைப்போகுது. வியாபாரிகளாக இருக்கிறவங்க போட்டியாளரிடம் இருந்து கடுமையான போட்டியை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். பணம், தேவையற்ற விஷயங்களை அதிகமாக செலவாகிற மாதிரி தோன்றும். இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் நீங்களும் நினச்சிங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கவனத்தில் எடுத்துக்கங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த ஜூன் மாத தொடக்கத்திலேயே பலவிதமான செலவு ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்க முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் செலவு கட்டுப்படுத்த முடியும். பின் வரக்கூடிய செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இதனால் பிறக்கும். பெரும்பாலான கிரகங்கள் விரைய ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறதால பணம் எப்படி செலவாகுங்கிறதே கணிக்கவே முடியாது. செலவு பல வகையில் ஏற்படலாம். அலைச்சலும் கூடவே இருக்கும். தூக்கம் கெடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். உடல்நல பாதிப்பு இதனால ஏற்படலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க. ஆன்மீக ரீதியாக நீங்கள் நாட்டை அதிகரிக்கிறதால மன அமைதிங்கிறது ஏற்படும். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது யோகமான காலம்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்கிறது ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி 9/6/2024 அன்னையிலிருந்து புதன் பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறி அமைஞ்சிருக்கிறாங்க. 13/6/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாங்க.
15/6/2024 26/6/2024 புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறுறதால நீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய எந்த காரியங்களும் வெற்றி இருக்கும். அதே மாதிரி நீங்க இருந்தாலும் எதுலையும் சிக்காம நழுவி கொள்றதா நல்லது. அதாவது பிரச்சனைகள் சில சமயங்கள்ல வருஷக்கட்டு நிற்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்களாவே தேவையில்லாத விஷயங்கள தலையிடாமல் இருந்துக்கிறதும் மற்றவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. இந்த மாசங்கள்ல நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதும் அதனால ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண வரவன் பார்க்குறப்ப திருப்தி தரக்கூடிய வகையிலும் சிக்கலான சில விஷயத்த கூட சாதுரியமாக பேசி முடிச்சு காட்டுவீங்க. வீண் பயம் மட்டும் மனசுல இருந்துகிட்டே இருக்குது, அதை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க, அதுதான் நல்லது. இதனால ஆரோக்கியமான தூக்கம் ஏற்படும். வீண் தேவையில்லாத பயங்களை நீங்க அடிக்கடி ஏற்படுத்திக் கொள்றதுனால தூக்கம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் சாமர்த்தியமான பேச்சை நீங்கள் வெளிப்படுத்தும் மூலமாக திறமையாக செயல்பட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிப்பீங்க. கூடவே குடும்பத்தோட உறவினர்கள் வருகைங்கிறது இந்த மாசத்துல இருக்கும். தேவையில்லாத வீண் பேச்சுக்களை குறைக்க பாருங்க. குடும்பத்துல இதனால அமைதிங்கிறது ஏற்படும். வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த மாசங்கள்ல நிறைஞ்சிருக்குது. பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த மாதங்கள்ல சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க செயல்படுறதும் கோபத்தை தவிர்த்துட்டு பேசுறது நல்லது. பேசுற வார்த்தையை நீங்க கோர்த்து பேசுறது தான் நல்லது. அதாவது எதையுமே நீங்க நிதானமா பேசுறது நல்லது. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சு மூலமா பல சிக்கலான பிரச்சனை கூட தீர்த்து காட்டுவீங்க. கூடவே உங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாசங்கள்ல அமைஞ்சிருக்குது. கலைத்துறை சேர்ந்திருக்கிறவங்களுக்கு உடன் பணிபுரிகிறவங்களோட அப்பப்போ வீண் வாக்குவாதம்லாம் வந்து போகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. சாதுரியமான பேச்சு வளர்த்து கொள்றது மூலமாக காரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி பிரிந்து சென்றிருக்கக்கூடியவங்க கூட கருத்து வேறுபாடால் சண்டையிட்டு இருக்கக்கூடியவங்க கூட இந்த மாதங்களில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. மற்றவங்களை திருப்தியடை செய்ய வகையில் உங்களுடைய செயல்கள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். டெக்னிக்கல் மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து எல்லாமே துளங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு கூட முக்கியமான நபர்களோட உதவிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதே மாதிரி மனசில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விடாமுயற்சியோடு ஈடுபடுங்க. உங்கள் காரியங்களை வெற்றிங்கிறது பெற முடியும். விருப்பங்கள் கூட கை கூட வகையில் கிரகங்களோட அமைப்பு சேர்ந்துருக்குது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களை அதிகாரம் செய்கிறப்ப மட்டும் கவனமாக இருங்க. தேவையில்லாத அதிகாரத்தை தவிர்த்துடுங்க. இதனால வீண் பகை உண்டாகலாம். ராசியாதிபதி புதன் ராகுவோட கேந்திரம் பெறக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதால மற்றவங்களுடைய பொறுப்புக்கு நீங்கள் தலைமை ஏற்காமல் இருக்கிறதா இந்த மாதத்தில் நல்லது. வீண் அலைச்சலுங்கிறது அப்பப்போ ஏற்படலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட வேண்டியதாக இருக்குது. இருந்தாலுமே எந்த அளவுக்கு நீங்கள் பாடங்களில் கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். கல்வி தொடர்பான பயணம் பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த மாதங்களில் ஏற்பட போகுது. மேலும் நட்சத்திர பலனா பார்க்குறப்ப மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு தொழில் வியாபாரம் பார்க்குறப்ப மெத்தனை போக்கு தான் இருக்கும். தொழில் தொடர்பான அலைச்சல் அப்பப்போ வந்து போகலாம். வாடிக்கையாளரை அனுசரித்து போகிறதும் வியாபார வெற்றிக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தொழிலில் கொஞ்சம் சக பணியாளர்களோட நீங்கள் கவனமாக பழகிட்டு வரதான் நல்லது. குடும்பத்தில் திடீர்னு குழப்பம் ஏற்பட்டு நீங்களாம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாங்கிறதாலையும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளோட நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வாங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்க போறீங்க. எதுலையுமே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. வீண் அலைச்சல் உங்களுக்கு இந்த மாதங்களில் அப்பப்போ ஏற்படலாம். கோபத்தை குறைச்சிக்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை கொண்டு வந்து தரும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் மன கஷ்டம் அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள்லாம் நீங்கள் நீக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தரிசனம் செஞ்சு வாங்க. அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வரதால எல்லா துன்பங்களும் நீங்கும். மனசில் ஒரு அமைதி ஏற்படும். மீண்டும் தெளிவாக ஒரு முறை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மிதன ராசிக்காரங்க இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் சில விஷயங்கள் தொந்தரவு ஏற்படலாம். பணியில் வேணுங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பத்தோட நேரம் ஒதுக்க முடியாமல் போகுதேங்கிற எண்ணம் உங்கள் மனசில் அடிக்கடி ஏற்படும். வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க. முன்கூட்டியே தெரிஞ்சுக்கொள்றதால நீங்கள் இந்த விஷயங்களை தெளிவாக செயல்பட உங்கள்கிட்ட ஆற்றலுங்கிறது இயல்புலேயே இருக்குது. அதே மாதிரி வார்த்தையை நீங்கள் பார்த்து உபயோகப்படுத்துறது தான் நல்லது. 2வது வாரத்தில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகுது. கடந்த வாரங்களில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த முதலீடுகள் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தா கூட இனி வரக்கூடிய வாரங்கள் இந்த 2 வாரங்களை கடுத்து நல்ல லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபாரம்
பொருளாதாரம் மாதிரியான விஷயங்கள் பிரச்சனை சந்திச்சிருந்தாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய புத்திசாலித்தனங்கிறது உங்ககிட்ட அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு முழு மூச்சோடு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வேலையை தள்ளி போடுற பழக்கத்தை நீங்கள் கைவிடுறது தான் நல்லது. வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு பின்னாடி நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2 வாரங்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க.